திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காலி இடத்தில் பெண் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலா வழங்க கேட்கலாம். பாலா, வணக்கம். இந்த போலீசாருடைய முதல்கட்ட விசாரணையில இது கொலையா, என்ன விதமான தகவல் வெளியாக இருக்கு? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராதிகா. அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பூம்புகார் நகர் என்ற பகுதி உள்ளது. அந்த பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இன்று காலை ஒரு பெண்ணின் சடலம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது பெண்ணின் முகம் கல்லால் தாக்கப்பட்டதாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த பெண்ணின் முகம் சிதலமடைந்துள்ளதால் அந்த பெண் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர், எதற்காக இங்க வந்தார், கற்பழிக்கப்பட்டாரா, கொலை செய்யப்பட்டாரா என்ற முழு விவரங்கள் இனி வரும் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்கு பின்பே தெரிய வரும் ராதிகா. அதே போன்று அந்த பெண் அந்த செவிலியர் உடை அணிந்திருந்ததால் அருகில் உள்ள மருத்துவமனைகளிலும் ஏதேனும் செவிலியர்கள் மிஸ் ஆகியுள்ளனரா என்று காவல்துறையினர் அந்த வகையிலும் விசாரித்து வருகின்றனர். தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒரு இளம் பெண் கல்லால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராதிகா. உங்க தகவல்களுக்கு நன்றி பாலா.